கேஸ் ஏதாவது சைபர் கிரைம் விக்டம் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், யாருக்கு கால் பண்ணணும், எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் we are creating this campaign and 5th year இத பண்றாங்க We Wonder Women and we are very happy about that. பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஃப்ரீடம் ரன் என்ற விழிப்புணர்வு ஓட்ட நிகழ்வு ஆகஸ்ட் 10 அன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை கற்பகம் உயர்கல்வி அகாடமி வி ஒண்டர் வுமன் மற்றும் பிராம்ப்ட் இன்ஃபோடெக் இணைந்து நடத்துகின்றன. நிகழ்வு 10 கிலோமீட்டர் விழிப்புணர்வு ஓட்டம், 5 கிலோமீட்டர் ஓட்டம் மற்றும் 5 கிலோமீட்டர் நடைப்பயணமாக நடைபெறும். இது காலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரை கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் உள்ள வஉசி பூங்காவில் தொடங்கி முடிவடையும். இந்த விழிப்புணர்வு நிகழ்வின் தொடக்க விழாவும் பத்திரிகையாளர் சந்திப்பும் இன்று ஃபன் ரிபப்ளிக் மாலில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி கோவை மாவட்ட ஆளுநர் AKS வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு ஃப்ரீடம் ரன் ரீசரை வெளியிட்டார். கௌரவ விருந்தினராக RTN கவிதா கோபாலகிருஷ்ணன் ஃப்ரீடம் ரன் பதக்கத்தை வெளியிட்டார். பிராம்ப்ட் இன்ஃபோடெக் நிறுவன தலைவர் சங்கர் ராஜ் சுப்பிரமணியன் பேசுகையில், பெண்கள் சம உரிமைக்காக முன்னேறும் பாதையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இந்த ஓட்டத்தின் மூலம் திரட்டப்படும் நிதி பின்தங்கிய பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என கூறினார். வி ஒண்டர் வுமன் நிர்வாக அறக்காவலர் சுபிதா ஜஸ்டின், பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுக்கும் இந்த முயற்சியில் நாங்கள் பங்கெடுக்க பெருமைப்படுகிறோம் என்றார். வி ஒண்டர் வுமன் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். கிராமப்புற மற்றும் புறநகர பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு திறன் மேம்பாடு, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட வழிகளில் ஆதரவு அளிக்கிறது. ஃப்ரீடம் ரன்னுக்காக பதிவுகள் தற்போது 6 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் திறந்திருப்பதாக கூறியுள்ளனர். So, We Wonder Women and Prompt Infotech jointly organizing a Freedom Run 5th edition வந்துட்டு இந்த இயர் வந்து நாங்க பண்றோம். ஸோ தீம் பாத்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அப்படின்ற தீம்ல. ஸோ இது வந்து எங்களோட 5th edition. ஸோ இது என்ன காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய உமன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் த்ரெட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்க வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வாக், 5 கிலோமீட்டர் ரன் அண்ட் 10 கிலோமீட்டர் ரன் அப்படின்னு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து போத் மென் அண்ட் விமன் above 6 இயர்ஸ்ல வந்து they can participate. ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா freedomrun.co.in அப்படின்ற வெப்சைட்ல அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதுல வந்துட்டு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா we have a 1 lakh கிராஷ் ப்ரைஸும் நம்ம வந்துட்டு வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இதுல இருந்து. அண்ட் ஸோ இதுல வந்துட்டு we can have early bird offer இருக்கு. ஸோ ஜூலை 15th வரைக்கும் அந்த early bird offer வந்துட்டு they can avail for 15%. And for bulk registrations they can avail a 10% offer. இது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன் த்ரூல பண்ணிக்கலாம். In case they have an queries means we have a number for bulk registration. So அதுல கால் பண்ணி அவங்க அவங்களோட queries கேட்டுக்கலாம். So that's thank you. Entry fee பாத்தீங்க அப்படின்னா 5 kilometer walk and 5 kilometer run க்கு 500 rupees and for a 10 kilometer run it will be 700 rupees. The participant will get a t-shirt, certificate, medal and breakfast they will be provided for. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா August 10th வந்துட்டு கண்டக்ட் பண்றோம். So morning 5:30 to 8:30 even organize பண்றோம். So last year we are getting 5,000 registrations இருந்துச்சு. So we are getting more this year அப்படின்றதான். So and also we are inviting corporates and colleges to associate for this events. So இதுல வந்துட்டு என்ன சைபர் கிரைம் அண்ட் அவேர்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா it will gain more mass ஒரு அவேர்னஸ் கொடுத்தாதான் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நிறைய பீப்புள்ஸை போய் ரீச் பண்ண முடியும். So we can invite corporates and colleges to join with us and also individuals they can register. So இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ஸ்ல போனீங்க அப்படின்னா they can all the details. Thank you. ஸோ இன்னைக்கு சைபர் கிரைம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்னால இந்த மக்களுக்கு நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா, குறிப்பா பெண்களுக்கு. ஏன் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதிக சதவீதம் பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். ரொம்ப வல்னரபிள் செக்டார்ல இருக்கிறதுனால ஏதாவது ஒன்னா பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படாதீங்க. என்ன ஏதோ இன்கேஸ் ஏதாவது சைபர் கிரைம் விக்டம் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், யாருக்கு கால் பண்ணணும், எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் we are creating this campaign and 5th year இத பண்றாங்க We Wonder Women and we are very happy about that. இன்னைக்கு சைபர் கிரைம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு. 2024 பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தமிழ்நாட்டுல எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 1,20,000 சைபர் கிரைம்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுவே கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6,000 பிளஸ் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு மட்டும் இப்படி அப்படின்னா டெஃபமேஷனு இல்ல வந்து செக்ஸ்டார்ஷன் கைண்ட் ஆஃப் அட்டாக், இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கு. இந்த மாதிரி அட்டாக்லாம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு, இவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இதை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரியான வழிமுறைகள் தான். சரி, இன்னைக்கு பணம் வந்து பிக் புச்சரிங் ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மக்களுக்கு ஒன்றும் இந்த பேரே தெரியல. பிக் புச்சரிங் ஸ்கேம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்றி இருக்கு அப்படின்னா அந்த பன்றிக்கு நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதனால எடை போடணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கசாப் கடைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு ப்ரொஃபைல் இருந்து உங்களுக்கு வந்து பேசுறாங்க, உங்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிட்டே இருங்க, நீங்க அதை வந்து உண்மையான ப்ரொஃபைல் நம்பி பேசுறீங்க. உங்கள்ட்ட அந்த நம்பிக்கையை வந்து ஓவர் நைட்ல வர வைக்கிறது இல்ல, அவங்க உங்கள்ட்ட 6 மாசம் 1 வருஷம்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி பேசி கடைசியா உங்கள்ட்ட இருந்து காசை புடுங்குறாங்க. இது நம்ம கேட்கும் போது சிரிப்பு வருது. ஆனா இதுக்கு வந்து பல கோடிகள் இழந்தவங்க தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பணம் ரிலேட்டடா வர ஸ்கேம்ஸ்ல மக்கள் ஏமாறாம இருக்கணுன்றதுதான் முக்கிய கருத்து.